வெல்கம் டு த ஷோ ஆஃப் அரசியல் நையாண்டி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா. இது வரைக்கும் அரசியல் தலைவர்கள் தான் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பிரஸ்காரர்களுக்கும் அரசியல்காரர்களுக்கும் அப்பப்ப ஒரு காரசாரமான ஒரு விவாதம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதோட ஸ்பெஷல் எடிஷனா மீடியா வெர்சஸ் அரசியல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக்கோட தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வர போறது நம்ம மதுரை சிங்கம் விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் டிஎம்டிகேல இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். குடிகாரர் என்னென்னமோ பேசி மீடியா தான் அழிச்சது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா மீடியா அவர்கள் விஜயகாந்த் கிட்ட எப்படிலாம் கேள்வி கேட்டு மடக்க ட்ரை பண்ணும் போது அதுக்கு விஜயகாந்த் எப்படி பதில் சொல்லியிருப்பாரு அப்படிங்கறத சூப்பரான ஒரு ஸ்டோரி. ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது. போதுமா 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல. பயப்படுவீங்க. பத்திரிகைகளை சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எப்பெல்லாம் நிர்மலா சீதாராமனோட பேர் வருதோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்க அப்பா வீட்டு சொத்தா கேட்டோம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. பட் இந்த தடவை அமித்ஷா பத்தி கேள்வி கேட்டப்ப ஓகே ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா இப்படிதான் சொன்னாரு. அந்த பாயா இருக்கணும்டா. அடுத்த நம்ம யாரை பார்க்க போறோம்னா எடப்பாடி அவர்கள் தான் நம்ம பார்க்க போறோம். எடப்பாடி அவர்கள் பிரஸ் மீட் கிட்ட பெருசா சண்டை போட மாட்டாரு, அவர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை இவர் பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பிரஸ்ல இருக்கிற ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு. அப்ப இவர் செஞ்ச செயல் தான் பாத்தீங்கன்னா அப்போதைக்கு பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ரெட் ஜெயிண்ட் நிறுவனம், இந்த நிறுவனம் 2007 தம்பி தண்ணி பாட்டில வண்டியில தண்ணி பாட்டில கிடப்பா தம்பி தண்ணி விசிறு மூஞ்சில தெளிச்சு தண்ணி கொடுங்க. ஒன்னும் ஆகாது. அவரு காலையில இருந்து வெயில் நின்றுருக்காருல, அதனால அவரு மயக்கம் அடைஞ்சிருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. தண்ணி குடிச்சா சரியா போறாரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். இப்ப நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள். ஆக்சுவலி அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி மீடியாக்காரங்களாம் குரங்கு மாதிரி தாவி தாவி பேச விடாம பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல சொல்லியிருப்பாரு. பட் இதை மீடியாக்காரங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, எப்படி நீங்க என்ன குரங்குன்னு சொல்லுவீங்க, நானா குரங்கா 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 அப்படின்னு கேட்டப்ப குரங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது செம்ம ட்ரெண்டிங் ஆச்சு. பத்திரிகையாளரை பார்த்து யாரும் குரங்கு என்று சொல்லவில்லை. பத்திரிகையாளரை பார்த்து ஒரு நிமிஷம் ஆனா திரும்ப பதில் சொல்ற கேளுங்க. அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் சென்னையில. நான் சொல்வதை மாற்றி பேசுவான் கிடையாது. ஆனா ஒரு நிமிஷம் தலைவரே இருங்க தலைவரே சொல்றதை கேளுங்க. தலைவரே என்ன நம்ம தலைவரே. புலி மாதிரி வந்தான். ஒரு நிமிஷம். புலி மாதிரி வந்தான். புலி மாதிரி பிரான்னா நீங்க புலியா? சரி புலி மாதிரி தாண்டுங்க. நீங்க என்ன புலியா? வீடியோவோட கடைசி பகுதிக்கு இப்ப நம்ம கடைசியா யார் பார்க்க போறோம்னா ஹெச் ராஜா இல்லாத ஒரு பிரஸ் மீட் வாய்ப்பே கிடையாது. சோ அவர் கடைசியா பேசுனது பாத்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் அவர் பேசியிருப்பாரு. அதுல என்ன நக்கலா பேசுற அப்படின்னு ஒரு அமளி துமளி நடந்து ஒரு பெரிய விஷயமே நடந்து போச்சு. அதுக்கப்புறம் அது செம்ம மீம் டெம்ப்ளேட்டாவும் ஆச்சு. இல்ல நீங்க இந்த மாதிரி நக்கலாலாம் பேசினா வெளில போக சொல்லுவேன். டு விச் மீடியா யூ பிலாங்? என்ன மீடியா? எங்கிட்ட சீரியஸா என்ன வேணா கேளுங்க. நக்கல் பண்ண நினைச்சா கெட் அவுட். மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க தூக்கி அடிச்சிடும். பாத்து அரசியல்வாதிகளுக்கும் மீடியாவுக்கும் நடந்த சண்டைகளை நீங்க பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.